ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு தண்ணீர் சாறு தாங்க பண்ண போகிறோம். வாய் புண்ணு, அல்சர் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. முருங்கைக்கீரை இல்லைனா மணத்தக்காளி கீரை ரெண்டுத்துலேயுமே தண்ணி சாறு செய்யலாம். இப்போ முருங்கைக்கீரையில் செய்கிறதுக்காக ஒரு கப்பு முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அரிசி கழுவின தண்ணி 1 கப்பு, பழுத்த தக்காளி 2, பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த தேங்காய், இது ஒரு மூடி தேங்காய்ங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்பவே மழமழன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் தான் தண்ணி சாறு நல்லாயிருக்கும். ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டு சட்டி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது காரம் ரொம்பவே மைல்டாக தாங்க இருக்கணும். அதனால் 3 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். மிளகா பொரிஞ்சதும் இடித்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கறதுனால தான் இது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். மஞ்சள் தூள்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி கழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக அரிசி கழுவின தண்ணியை வச்சுட்டு அதில் வெங்காயம் தக்காளி அப்படியே போட்டு வேக வைப்பாங்க. நான் வதக்கி தான் செய்வேன். இப்போ 1 கப் அரிசி கழுவின தண்ணிக்கு இன்னொரு கப் நான் வெறும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருவி அலசி வச்சுருந்த கீரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்படியே விட்டாக்க ஒரு 5 மினிட்ஸில் கீரை ரொம்பவே ஈஸியாக வெந்து வந்துடும். நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணால் நம்ம போதும். கீரை வேகிற அளவுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஜீரகம் பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் அலசி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கரண்டி வச்சு இதை மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம், அதாவது தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட தண்ணி சாறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சூப் மாதிரி அப்படியேவும் குடிக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். இதில் இருக்கிற தேங்காய், முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் எல்லாமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.